வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது டி எடிட் ஃபுட் சேனல். இன்றைக்கி சூப்பரான ரொம்பவே டேஸ்டான ஒரு காரசாரமான சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க இந்த சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்கு வதக்க வேண்டிய பொருளெல்லாம் வதக்கிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கிறேன். 3 சின்ன பீஸ் பட்டை சேர்த்திக்கிறேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்திக்கலாம். ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்திக்கிறேன். எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கலாம். இப்போ நான் அரைக்கிற மசாலா 3/4 கிலோ சிக்கன்லேருந்து 1 கிலோ சிக்கன் அளவுக்கு சரியாக இருக்குங்க. எல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. எல்லாம் நல்லா வதக்கி வச்சுங்க. எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்ச வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மசாலா அரைச்சாச்சு. இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். குழம்பு வைக்க பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கு அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 2 சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு சேர்த்திக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கிறேன். நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க.
வெங்காயம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும். முக்கால் கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். தூள் சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். இந்த மிளகாத்தூள் காரம் கம்மிங்க, அதனால 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்திக்கிறேன். வச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வணக்கிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். லிட்டு போட்டு மூடி 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆச்சுங்க. லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் எல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அளவுகளோட நீங்களும் வீட்டில் சிக்கன் குழம்பு வச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.